2013 வருஷம் நைட் 2 மணிக்கு ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரும் அவரோட டீமும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்தில் அவங்களோட ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவங்களோட கார் பேனட்டில் சின்ன குழந்தைங்களோட கைரேகை இருந்துச்சு. அந்த கைத்தடம் கார் மேலே ஒட்டியிருந்த தூசியில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கார் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு கைத்தடமுமே இல்லை. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அவங்க போன அந்த கிராமத்தில் மனுஷங்களே கிடையாது. சுமார் 200 வருஷமாக அந்த கிராமத்தில் மனித நடமாட்டமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கார் மேலே அந்த கைத்தடம் வந்திருக்கும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க குழம்பி போயிருந்த அந்த டைமில் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கார் மேலே கைத்தடங்கள் விழ ஆரம்பிச்சுது. ப்ரெஸ்ஸை அந்த வில்லேஜுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க வந்த கார் மேலேயும் அந்த மாதிரி கைத்தடங்கள் வந்திருக்கு. இது ஏதோ ஒரு ஹாரர் படத்தோட சீன் கிடையாது. நிஜமாவே இப்படி ஒரு கிராமம் இருக்குது. ராஜஸ்தானோட தார் பாலைவனத்தில் ஜெய்சல்மர்லேருந்து சுமார் 17 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் குல்தாரா. இந்த குல்தாரா இந்தியாவோட மிக மோசமான பேய் கிராமம்னு சொல்லப்படுது. இங்கே 400க்கும் மேலே வீடுகள் இருக்குது. தெருக்கள், கோயில்கள், வீடுகள் இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் மனுஷங்க மட்டும் கிடையாது. இன்றைக்கும் இங்கே பெண்கள் அலற சத்தம் கேட்குறதாகவும், தலையில்லாத ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் அலையிறதாகவும், திடீர்னு சாப்பாடு சமைக்கிற ஸ்மெல் வர்றதாகவும் அங்கே போன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் இங்கே வர்றாங்க. ஆனால் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி அவங்க அங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா நைட் அங்கே தங்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. இப்படி அமானுஷ்யமாக மாறுற அந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஜீவா ரிவீல்ஸ். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி குல்தாரா அப்படின்ற இந்த கிராமம் ரொம்ப பசுமையாக அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரே நைட்டில் இது எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், தடையமும் இல்லாமல், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே அழிஞ்சு போகிற மாதிரி மொத்தமாக ஒரே நைட்டில் இந்த கிராமம் மறைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அவன் பேரை சொன்னாலே மொத்த ஜெய்சல்மரும் நடுங்கி போகும். 1800களில் ஜெய்சல்மர் மன்னராட்சிக்கு கீழே இருந்தாலும் ஒட்டுமொத்த அதிகாரமும் திவான் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த ஜெய்சல்மரோட திவான் தான் சலீம் சிங். ரொம்ப கொடூரமானவன். ஆனால் சலீம் சிங் ஆரம்பத்துலேருந்தே அப்படி கிடையாது. அவரோட அப்பா தான் இதுக்கு முன்னாடி திவானாக இருந்தார். அவரை ஏமாற்றி கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது சலீமுக்கு 11 வயசு. அதுக்கப்புறம் தான் சலீம் சிங் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். அவனோட தண்டனை ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. நிறைய பேரை கொன்று குவிச்சான். அவன் போட்ட வரியெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்ததால் விவசாயம் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாருமே அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரையும் மிரட்டி அந்த காலத்திலேயே சலீம் சிங் 2 கோடி ரூபாயை சேர்த்து வச்சுருந்தான். 2 கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்கள். அவனோட அரண்மனை ரொம்ப ஆடம்பரமாக அழகாக இருந்தது. மன்னர்களை அவன் கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தான். இது வெறும் கதை மட்டும் இல்லை, உண்மையான வரலாறு. பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை அவங்களோட பதிவில் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. இந்த டைமில் தான் சலீம் சிங்கோட பார்வை குல்தாரா மேலே விழுந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானோட பாலி மாவட்டத்தை சேர்ந்த நிறைய பிராமணர்கள் 84 கிராமங்களில் குடியேறினாங்க. அந்த 84 கிராமங்களில் குல்தாரா தான் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. தார் பாலைவனம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலைவனம். இதோட வெப்பநிலை 40லேருந்து 50 டிகிரி வரைக்கும் இருக்கும். மழையே பெய்யாது. எங்கே பார்த்தாலும் அனல் காற்று தான் அடிக்கும். இங்கே மனுஷங்க வாழவே முடியாது அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் இந்த பிராமணர்கள் அங்கே உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற வகையில் ஒரு நீர் அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் கத்தீன் நீர் அமைப்பு. இந்த கத்தீன் சிஸ்டம் அப்படின்றது சுற்றி இருக்கிற மலைகள்லேருந்து வர்ற மழை நீரை சேகரித்து அந்த தண்ணீரை வச்சு அந்த பாலை நிலத்தை விவசாயம் பண்ணுற விளைநிலமாக மாற்றுறாங்க. ஒரு வலிமையான, அழகான, பசுமையாக இருந்த கிராமம் எப்படி ஒரே நைட்டில் காணாமல் போச்சு தெரியுமா? சலீம் சிங்கோட பார்வை குல்தாரா அரசரோட மகள் மீது விழுந்துச்சு. அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீரணும்னு இருந்தான் சலீம். அந்த கிராம மக்கள் அதுக்கு சம்மதிக்கலைன்னா அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவேன் அப்படின்னு ஒரு நாள் கெடுவும் விடுத்திருந்தான். ஸோ அந்த மக்கள்கிட்ட 2 வழி தான் இருந்துச்சு. ஒன்று அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இன்னொன்று அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறது. ஆனால் அவங்கக்கிட்ட வலிமையான இராணுவம் இல்லாததால் அவங்க 3வது ஒரு வழியை சூஸ் பண்ணாங்க. 1825 வருஷம் ஜூலை 29 ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போனாங்க.
குல்தாரா மட்டும் இல்லை, அதை சுற்றி இருந்த 83 கிராமங்களில் இருந்த மக்களும் அந்த கிராமங்களை விட்டு வெளியே போனாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அவங்களோட வீடு, கிணறு, விவசாயம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நைட்டில் எல்லாருமே போனாங்க. ஒரே நைட்டில் எல்லாரும் காலி பண்ணி போனாங்க. ஆனால் இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த கிராமத்தை விட்டு போகும்போது இனிமே இந்த கிராமத்தில் யாருமே வாழக்கூடாது அப்படின்னு அவங்க சாபம் விட்டு போனதாக சொல்லப்படுது. அந்த சாபம் காரணமாக தான் 200 வருஷமாக அந்த கிராமத்தில் யாருமே குடியேறலைன்னு சொல்லப்படுது. நைட்டில் அங்கே தங்கும்போது அவங்கள அமானுஷ்யங்கள் தொந்தரவு செய்கிறதாகவும், அதனால தான் 6 மணிக்கு மேலே அங்கே யாருக்கும் அலௌட் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியன் பேரநார்மல் சொசைட்டியோட நிறுவனர் கௌரவ் திவாரி அவரோட குரூப்போட இங்கே நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு விசித்திரமான விஷயங்கள் நிறைய நடந்தது. திடீர்னு வெப்பநிலை -டிகிரிக்கு போகிறதாகவும், அவங்கள சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க குரூப்பை யாரோ பின்னாடி இருந்து தொடுற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. நிஜமாவே இன்னும் அங்கே அந்த கிராம மக்கள் இருக்காங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? 2017 கரண்ட் சைஸ் அப்படின்ற மேகசினில் வெளியான ஒரு கட்டுரையில் நிலநடுக்கம் வந்திருக்கலாம், அதனால தான் அந்த கிராமம் இப்படி சிதைஞ்சு போனதாகவும், அதனால தான் இந்த மக்கள் இதை விட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் 1825 இங்கே எந்த ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரியும் பதிவாகலை. எல்லா வீட்டோட சுவர்களும் நேராக இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு மித்தும் இருக்குது. குல்தாராவோட ஆதாரமாக இருந்த காக் நதி 300 வருஷங்களுக்கு முன்னாடி மெதுவாக வறண்டு போனதாகவும், அந்த டைமில் சலீம் போட்டிருந்த கடுமையான வரியால் மக்கள் அந்த கிராமத்தை விட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இப்படி 2 காரணங்களை ஒரு சைடு இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொள்ளையர்களோட தொல்லை இங்கே அதிகமாக இருந்தது. அங்கே இருந்த மக்கள் அவங்களோட தங்கம், வைரம் எல்லாத்தையும் அந்த வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை திருட யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரி கர்னல் ஜேம்ஸ் டாட் 1829 எழுதின புத்தகத்தில் அங்கே இருந்த பிராமண மக்கள் எல்லாருமே சலீமோட வரி விதிப்புக்கு பயந்து தான், அவங்களோட சுய விருப்பத்தோடு தான் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போனதாக எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே பேய் இருக்கிறதா ஏன் மக்கள் நம்புகிறாங்க? ஒரு இடம் பேய் இடம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற காற்றோட சத்தம், தனிமை இது எல்லாமே நம்ம மூளையில் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு பிரமையை ஏற்படுத்தும். அதுதான் எல்லாரும் பேய் இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போது அந்த கார் மேலே இருந்த கைரேகைகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. குல்தாராவிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு கிராமம் இருக்குது. அங்கே ஆடு மாடு மேய்க்கிற சின்ன பசங்க அந்த கார் மேலே கை வச்சு விளையாடி இருக்கலாம், அதனால் அந்த கைரேகைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. குல்தாராவில் இன்னும் அமானுஷ்யம் இருக்கா, இல்லை இது வெறும் மூட நம்பிக்கையா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.